ஓகே, ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் மதர் போர்ட், சர்வர் மதர் போர்ட்னா என்ன, ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த செஷன்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்வர் மதர் போர்ட் அண்ட் டெஸ்க்டாப் மதர் போர்ட், மதர் போர்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷன் இது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப அதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம் விஎம்ஆருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், நம்ம படிக்க போகிறது விஎம்ஆர், நம்ம ஏன் ஹார்ட்வேரை பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் அப்சல்யூட்லி அது தப்பு. அது ஏன் அப்படின்னா நம்ம அந்த விஎம்ஆர் இஎஸ்எக்ஸ்ஐ ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஹார்ட்வேர்ல தான் நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்றோம், ரைட்டா? சரி, நம்ம அந்த ஹைப்பர்வைசரை வந்து எங்க இன்ஸ்டால் பண்றோம்? தேர் இஸ் அ ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேர்ல தான் அந்த ஹைப்பர்வைசர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம். அப்ப அந்த ஹார்ட்வேரை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் வர்றப்ப அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா ஹார்ட்வேர் பத்தி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இருக்கணும். இது ரொம்ப ஈஸியான செஷன் தான், ரொம்ப கஷ்டம்லாம் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு செஷன் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் மதர் போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து சர்வர் மதர் போர்டை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸ் மதர் போர்டுன்னு சொல்லுவோம், அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஏடி மதர் போர்டு, ஏடிஎக்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட் மதர் போர்டு அப்படின்னு மதர் போர்டு இருக்குது. இந்த ரெண்டு தான் இப்போ வந்து ஓரளவு மார்க்கெட்டில் இருக்குது. அப்புறம் இந்த பிடிஎக்ஸ்லாம் மார்க்கெட்டில் கிடையாது. மைக்ரோ ஏடிஎக்ஸ் கொஞ்சம் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது மைக்ரோ ஏடிஎக்ஸ், இது ஏடிஎக்ஸ் மதர் போர்டு. இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஏடிஎக்ஸ் மதர் போர்டு தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஏடிஎக்ஸ்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி எக்ஸ்டெண்டட், ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கடுத்து மைக்ரோ ஏடிஎக்ஸ். மைக்ரோ ஏடிஎக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஃபார்ம் ஃபேக்டர் தான் அதில் முக்கியம். ரொம்ப சின்னதாக இருக்கும், சின்ன சின்ன கேபினெட்ல கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பழைய மதர் போர்டு. இது ஏடிஎக்ஸ், மைக்ரோ ஏடிஎக்ஸ், மினி ஏடிஎக்ஸ். ஸோ ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டு இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா சிபியூ, ஒரு சிபியூ இருக்கும். சிபியூ மீன்ஸ் ப்ராசஸர், ஒரு ப்ராசஸர் இருக்கும். அப்புறம் நார்த் பிரிட்ஜ், சவுத் பிரிட்ஜ், இது வந்து மெமரி ஸ்லாட், ஓகேங்களா? மெமரி ஸ்லாட்னா நம்மளோட ரேம் இன்சர்ட் பண்ணுற ஸ்லாட். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ ஸ்லாட் அண்ட் பிசிஐஇ ஸ்லாட். அதெல்லாம் என்னங்கிறது இருக்கிற செஷனில் சொல்கிறேன். வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிசிஐ பிசிஐஇ அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டா போர்ட். சட்டா போர்ட்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணுற ஒரு போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன், இதுக்கு பேர் ஆக்டிவ் கூலிங் ஃபேனு. இதெல்லாமே சைடில் இருக்கிற போர்ட்ஸ், யூஎஸ்பி, ஆடியோ, விஜிஏ, இந்த போர்ட்லாம் இந்த சைடில் வரும். ஸோ இது மதர் போர்டு, ஓகே. ஸோ மதர் போர்டில் என்னென்ன காம்போனன்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் வைக்கிற ஸ்லாட் இருக்கும். இதை ப்ராசஸர் சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். தேர் இஸ் அ டெஃபினிஷன், சாக்கெட், ப்ராசஸர் சாக்கெட் ஆர் சிபியூ சாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம மெமரி ஸ்லாட்ஸ் அல்லது டிம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதாவது ரேம் போடுற ஸ்லாட்ஸை வந்து மெமரி ஸ்லாட் அல்லது டிம் ஸ்லாட்னு சொல்லுவோம். ரேம் இன்சர்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்த மெமரி ஸ்லாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தென் அதுக்கடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பிசிஐ ஸ்லாட், இந்த இருக்கு பாருங்க, ஒரு சின்ன இது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பிசிஐ ஸ்லாட். இது வந்து பிசிஐஇ ஸ்லாட், பெரிஃபரல் கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பிரஸ். இது வந்து பெரிஃபரல் கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் ஸ்லாட். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா டிவைஸ் தேவைப்படுறப்ப அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு என்கிட்ட நெட்வொர்க் கார்டு வந்து இன்பில்டா 2 தான் இருக்கு, எனக்கு நிறைய வேணும் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு இன்சர்ட் த பிசிஐஇ கார்டு. இந்த இடத்துல நான் வந்து பிசிஐ கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பேக் பேனல். இந்த மதர் போர்டில் பாருங்க, இது ஒரு ரேம் ஸ்லாட். இது ரொம்ப பழைய மதர் போர்டு, ஸோ இதை காமிக்க வேண்டாம். ஸோ இது வந்து சிபியூ சாக்கெட்டு. ஒரு மதர் போர்டில் சிபியூ வந்து சாக்கெட்டில் இப்படித்தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம் சிபியூவை, ப்ராசஸரை. தென் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம மெமரியை வந்து பிளேஸ் பண்ணுவோம். மெமரி பிளேஸ் பண்ணுறப்ப இந்த நாச்சும் இங்கே ஒரு
இது இருக்கும், லைக் சின்ன ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்கும், அதுவும் ஒன்று போல ஃபிக்ஸ் ஆகணும். மதர் போர்டில் நார்த் பிரிட்ஜ் சவுத் பிரிட்ஜ்னு 2 சிப் இருக்குது. ஸோ நார்த் பிரிட்ஜ் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய மெமரி, கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் பிசிஐ எக்ஸ்பிரஸ், பிசிஐ கார்டு, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த நார்த் பிரிட்ஜ் ஒர்க் ஆகுது, யூஸ் ஆகுது. இந்த சவுத் பிரிட்ஜ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, சட்டா டிரைவ், இப்போ லைக் நம்ம பேக் பேனல்னு சொல்லுவோம், போர்ட்டுன்னு சொல்லுவோம், யூஎஸ்பி, ஆடியோ போர்ட், இந்த போர்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த சவுத் பிரிட்ஜ். இந்த சிப்ல பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த காம்போனன்ட்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. இந்த டிஸ்பிளே ப்ராப்பராக ஒர்க் ஆகல அப்படின்னா சவுத் நார்த் பிரிட்ஜ் வந்து பிரச்சனை இருக்கும். பட் இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இது ரொம்ப இன்டீரியராக நம்ம போக வேண்டாம், பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நார்த் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது, சவுத் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. தென் ரோம் அப்படின்னு ஒன்று இருக்கும், ரீட் ஒன்லி மெமரி, ரோம். இந்த ரோம்ல தான் பயாஸ் ஃபைல் வந்து இருக்கும், சரிங்களா? தெர் இஸ் அ பயாஸ். இந்த பயாஸ்னா என்னங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எடுக்கிறேன் நான். அந்த பயாஸ் ஃபைல் வந்து, இந்த பயாஸ் வந்து இந்த ரோம்ல தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ரோம் இஸ் ரீட் ஒன்லி மெமரி. இது வந்து ஒன்லி ஃபார் சேவிங் த பயாஸ் டேட்டா. ஸோ பயாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, பூட் சிஸ்டமை பூட் பண்றதுக்கு, அப்புறம் டேட் அண்ட் டைம் செட் பண்றதுக்கு, நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பயாஸ் யூஸ் பண்றோம். அப்புறம் இது சிமாஸ் பேட்டரி. இந்த சிமாஸ் பேட்டரி வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பேட்டரியில தான் வந்து நம்மளோட சிஸ்டமோட டேட் அண்ட் டைம் ஸ்டோர் ஆகும். ஒரு லேப்டாப்னாலும் சரி, ஒரு டெஸ்க்டாப்னாலும் சரி, ஒரு சர்வர் மதர் போர்ட்னாலும் சரி, இந்த சிமாஸ் பேட்டரி கண்டிப்பா இருக்கும். இந்த சிமாஸ் பேட்டரி ஃபெயிலியர் அப்படின்னா சிஸ்டமோட டேட் அண்ட் டைம் வந்து தப்பா இருக்கும். இது ஒரு சின்ன 5 ரூபாய் காயின் மாதிரி தான் இருக்கும். இந்த சிமாஸ் பேட்டரி இப்படிதான் இருக்கும். தென் பிசிஐ கார்டு. பிசிஐ கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா சர்வர் மதர் போர்டு இது அடிக்கடி நம்ம வந்து படிப்போம். பிசிஐ வந்து பாத்தீங்கன்னா சர்வர் மதர் போர்டில் வந்து இருக்கும். பிசிஐனா பெரிஃபரல் காம்போனன்ட் இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டர்கனெக்ட், whatever it is. பெரிஃபரல் காம்போனன்ட் இன்டர்ஃபேஸ் ஆர் இன்டர்கனெக்ட். இந்த ஸ்லாட் தான் பிசிஐ ஸ்லாட். இந்த பிசிஐ ஸ்லாட் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா, எக்ஸ்ட்ரா டிவைஸ், எனக்கு யூஎஸ்பி, என்னோட டெஸ்க்டாப்ல வந்து யூஎஸ்பி வந்து இல்ல, சரியா? நான் யூஎஸ்பி வந்து எனக்கு 2 போர்ட் தான் இருக்கு. எக்ஸ்ட்ரா போர்ட் வேணும்னா நீங்க இதுல வந்து பிசிஐ மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க் போர்ட் ஒரு போர்ட் தான் இருக்கு, எக்ஸ்ட்ரா வேணா பிசிஐ மூலமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ போர்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம், எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் இருக்கும். அந்த பிசிஐ கார்டு வந்து இப்படிதான் இருக்கும். இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு பிசிஐ கார்டு. இந்த கார்டை வந்து நீங்க இந்த ஸ்லாட்ல வந்து கரெக்டா இன்சர்ட் பண்ணீங்கன்னா, இது வந்து ஆடியோ பிசிஐ ஆடியோ கார்டு. இந்த ஆடியோ வந்து இந்த பேக் பேனலுக்கு வெளியில வந்துடும். இன்னொன்று பிசிஐன்னு இருக்குது. ஸோ பிசிஐ வேற, பிசிஐ வேற. ஸோ ஸ்லாட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிசிஐ ஸ்லாட் பாருங்க வித்தியாசமா இருக்கும், பெருசா இருக்கும். பிசிஐ பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், சின்னதா இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த பிசிஐ ஸ்லாட்ல தான் வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போடுவோம், யூஎஸ்பி கார்டு, ஆடியோ கார்டு, ஈத்தர்நெட் கார்டு, அப்புறம் ரெய்டு கண்ட்ரோலர் கார்டு, ஹெச்பிஐ கார்டு, இது எல்லாமே இந்த பிசிஐ ஸ்லாட்ல தான் போடுவோம். இந்த பிசிஐ ஸ்லாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இது அடிக்கடி நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இந்த பிசிஐ ஸ்லாட், இது ஒரு பிசிஐ ஸ்லாட். இது பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கார்டு. இந்த சவுண்ட் கார்டு பாத்தீங்கன்னா ஒரு பிசிஐ சவுண்ட் கார்டு. நம்ம இந்த மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணோம்னா இந்த கார்டு, இந்த டிவைஸ் வந்து வெளியில இப்படித்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சவுண்ட் கார்டு எனக்கு வந்து இந்த இன்பில்ட் ஆடியோ வந்து பிரச்சனை, இது சரியா ஒர்க் ஆகல, அப்ப எனக்கு ஐ வில் கோ ஃபார் பிசிஐ, ஸோ தட் எனக்கு எக்ஸ்டர்னலா நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க அதான் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து பாத்தீங்கன்னா பிசிஐ கிராஃபிக்ஸ் கார்டு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேம் விளையாடுறதுக்கு, பெரிய பெரிய ரெண்டரிங் சாஃப்ட்வேர்லாம் ரன் பண்றதுக்கு இந்த பிசிஐ ஸ்லாட் வந்து யூஸ் பண்றோம். இது இப்படித்தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் கார்டு. இந்த பிசிஐலே பாத்தீங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு, நெட்வொர்க் கார்டுன்னு சொல்லுவோம், அல்லது நிக் கார்டுன்னு சொல்லுவோம், அல்லது ஈத்தர்நெட் கார்டுன்னு சொல்லுவோம். இதுல பாருங்க பிசிஐ எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க் கார்டு. இதுல வந்து 2 போர்ட் இருக்குது, இதுல ஒரு போர்ட் இருக்குது. இது வந்து பிசிஐ யூஎஸ்பி கார்டு. இது என்னோட இதுல யூஎஸ்பி எனக்கு பத்தல அப்படின்னா ஐ வில் கோ ஃபார் பிசிஐ யூஎஸ்பி கார்டு. ஸோ மதர் போர்டில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லேண்ட் போர்ட் இருக்கும்,
2 USB போர்ட் இருக்கும், ஒரு ஆடியோ போர்ட் இருக்கும். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு VGA போர்ட் மானிட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது ஒரு HDMI போர்ட், இதுவும் மானிட்டர் கனெக்ட் பண்ணுறது. VGA போர்ட் வந்து கொஞ்சம் பழைய டைப்பு, HDMIங்கிறது புது நியூ டைப்பு. இது ஒரு USB போர்ட். இது வந்து பழைய டைப் ஆஃப் மவுஸ் கீபோர்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ கம்மிங் டு த இது VGA போர்ட். VGA போர்ட் வந்து என்னன்னா நம்ம மானிட்டர் வந்து VGA எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்மளோட டிஸ்பிளே மானிட்டர் இருக்கு இல்லையா, அதில் VGA தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். வீடியோ கிராஃபிக் அரேன்னு சொல்லுவோம் நம்ம, இல்லை வீடியோ கிராஃபிக் அடாப்டர்னு சொல்லுவோம். அது இதில் தான் கனெக்டாக இருக்கும். இது LAN போர்ட். இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டான மதர் போர்டு. இப்போ வர மதர் போர்டு எல்லாமே இந்த போர்ட் மட்டும் தான் இருக்கும். ஒரு HDMI, ஒரு VGA, 4 USB போர்ட், 6 USB போர்ட் இருக்குது, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது, ஒரு ஆடியோ ஜாக் இருக்குது. இதெல்லாம் இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே டெஸ்க்டாப் மதர் போர்டு. இப்போ நம்ம பார்க்கறது சர்வர் மதர் போர்டு. சர்வர் மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். சர்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வர்ஸ் இருக்குது. என்ன சர்வர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ராக் சர்வர்ஸ் இருக்குது, பிளேட் சர்வர்ஸ் இருக்குது, டவர் சர்வர்ஸ் இருக்குது. ஸோ டவர் சர்வர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும், ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர்ல யூஸ் பண்ணவே மாட்டோம், உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம வந்து ரேக் சர்வரை பற்றியும் தென் பிளேட் சர்வர் பற்றி தான் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கணும். பிளேட் சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரி, ரேக் சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேக்ல நம்ம இன்சர்ட் பண்ற மாதிரி வரும். ஒரு ட்ரேல வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணணும். இதான் ரேக் சர்வர். ரேக் சர்வர் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு 2 லேப்டாப் வச்சோம்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் பாருங்க, இந்த ரேக் சர்வர்ல அப்படியே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுல இருக்கிற மதர் போர்டு, டெஸ்க்டாப் மதர் போர்டு வேற, ரேக் சர்வர் மதர் போர்டு வேற. அதுல கொஞ்சம் பெருசா இருக்கும் மதர் போர்டு, இதுல கொஞ்சம் சிறுசா இருக்கும். இப்போ இந்த டிவைஸ் எடுத்துக்கோங்க, ரேக் சர்வர் எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் வியூ, இது வந்து பேக் வியூ, ரியர் வியூன்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து 1U ரேக்னு சொல்லுவோம். 1Uனா 1.75 இன்ச்சு, அது 1.5 இன்ச்சு சொல்லுவோம். இந்த வித் இருக்கு இல்லையா, இந்த வித்தை தான் வந்து 1U, 2U, 3U ரேக். நீங்க ஒரு சர்வர் பர்ச்சேஸ் பண்றப்பயே அது டிஸ்கிரிப்ஷன்ல இது 1U சர்வரா 2U சர்வரான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரேக் சர்வர்ல இது ஃப்ரண்ட் வியூ, இது ரியர் வியூ, பேக் வியூ. ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு ஹார்ட் டிஸ்க் பே. நான் சொல்ற டேர்ம்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ப்ராசஸர் சாக்கெட், டிம் ஸ்லாட் அல்லது மெமரி ஸ்லாட், இதுக்கு பேரு ஹார்ட் டிஸ்க் பே. ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சும்மா நம்ம சொல்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் எப்பயுமே. அந்த ரேம் அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டோம். மெமரின்னு சொல்லுவோம் அல்லது டிம்னு சொல்லுவோம். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஹார்ட் டிஸ்க் பேல வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் பே இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் டிஸ்க் பே வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் எஜெக்ட் ஆகும். இந்த ட்ரே இருக்கும், இந்த ட்ரே எஜெக்ட் ஆகும், அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இதில் ஹார்ட் டிஸ்க் நம்ம போட்டுக்கலாம். தென் ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் பாருங்க, ஒரு பவர் பட்டன் இருக்குது, இதில் ஒரு VGA இருக்குது, தென் ஒரு USB இருக்குது. இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் பே. சரியா? ரியர் வியூவில் தேர் இஸ் அ Q பவர் சப்ளை. இது ஒரு பவர் சப்ளை, இது ஒரு பவர் சப்ளை. இது வந்து PSUன்னு சொல்லுவோம், பவர் சப்ளை யூனிட்னு சொல்லுவோம். நீங்க டெஸ்க்டாப்ல we will call it SMPS, சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு சொல்லுவோம். மதர் போர்டில் we will call it as PSU, பவர் சப்ளை யூனிட்னு சொல்லுவோம். இந்த பவர் சப்ளை இப்படி தான் இருக்கும். தென் இந்த பவர் சப்ளைல பார்த்தீங்கன்னா, சாரி பவர் சப்ளை இது ஒன்று ஃபெயிலியர் ஆனால் ஒன்று ஒர்க் ஆகும், ரெடியூரன்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. பின்னாடி போர்ட், ஈத்தர்நெட் போர்ட், இது ஈத்தர்நெட் போர்ட். ஓகேங்களா? தென் இது டெடிகேட்டட் ஐடி ரேக் ஈத்தர்நெட் போர்ட். இது ஒரு VGA போர்ட், which is used to connect the display. பட் டேட்டா சென்டர்ல எப்பயுமே டிஸ்பிளே கனெக்ட் ஆயிருக்காது, எப்பயுமே சர்வர் மட்டும் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு ட்ரேல டிஸ்பிளே இருக்கும், அதை கொண்டு போய் நீங்க அந்த மானிட்டர் இருக்கும், அதை VGA கேபிள் கனெக்ட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். பட் டேட்டா சென்டர்ல எப்பயுமே VGA கனெக்ட் ஆயிருக்காது, நம்ம தேவைன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இது USB, இது 2 USB இருக்குது. இதுவும் ஒரு 2 பே, இது ஹார்ட் டிஸ்க் பே. இது இந்த பெசில் வந்து இதை பேர் பெசில்னு சொல்லுவோம்.
இந்த பெசில் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம இதை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இதுல வந்து PCIe ஸ்லாட் போட்டோம்னா அந்த ஸ்லாட் வெளியில தெரியறதுக்காக இந்த பெசிலை நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்வர் மதர் போர்டு. சர்வர் மதர் போர்டில் இது ஒரு CPU, இது ஒரு CPU. CPU மீன்ஸ் ப்ராசஸர், சரிங்களா? இது எல்லாமே ரேம் ஸ்லாட், இது எல்லாமே ரேம் ஸ்லாட். ஸோ இது வந்து PowerEdge R250 ரேக் சர்வர் ஒரு சர்வர். இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க, 2 ஹார்ட் டிஸ்க் போடுற மாதிரி இருக்குது, தென் ஒரு USB இருக்குது, ஒரு பவர் பட்டன் இருக்குது. பின்னாடி ரியர் வியூல பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் போர்ட் இருக்குது, ஒரு VGA போர்ட், ஒரு ID rack போர்ட், ரிமோட் கன்சோல் எடுக்கிறது ஒரு ID rack போர்ட், 2 ஈத்தர்நெட் போர்ட், 2 USB போர்ட். பட் இதுல ஒரே ஒரு PSC தான் கொடுத்துருக்கான். இந்த பெசில்ல வந்து PCIe ஸ்லாட் கனெக்ட் பண்றதுக்கு. இது PowerEdge R750 அப்படிங்கிற ஒரு சர்வர். ஸோ இது பிளேட் சர்வர். பிளேட் சர்வரோட மதர் போர்டு அப்படியே என்டையரா டிஃபரன்ஸா இருக்கும். ரொம்ப சின்ன ஃபார்ம் ஃபேக்டரா இருக்கும். அதுலயுமே 2 CPU இருக்கும். அதுக்கு எல்லாமே சப்போர்ட்டிங்க்கு ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, 2 CPU இருக்கும். அது சப்போர்ட்டிங் ரேம் ஸ்லாட்ஸ் வந்து இந்த சர்வர்ல இருக்கும். ஓகே, கம்மிங் டு த மதர் போர்ட் காம்போனன்ட்ஸ். இப்போ மதர் போர்டில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரேக் சர்வருக்கு உள்ள இருக்கிற ஒரு மதர் போர்டு. இதை வந்து நம்ம வெளியில எடுத்த அப்படி தான் இருக்கும். இது CPU 1, இது CPU 2. இதெல்லாம் டிம் ஸ்லாட், அதாவது ரேம் மெமரி ஸ்லாட்ஸ். இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே இந்த CPU சப்போர்ட் பண்றது, இந்த ஸ்லாட்ஸ் எல்லாமே இந்த CPU சப்போர்ட் பண்றது. இது பாத்தீங்கன்னா ரியர் வியூ, அந்த மதர் போர்டோட ரியர் வியூ இப்படி தான் இருக்கும். ஈத்தர்நெட் அடாப்டர், இது பாத்தீங்கன்னா ஒரு VGA, ஒரு ஈத்தர்நெட், இது ஒரு ஈத்தர்நெட், USB, இது ஒரு ஈத்தர்நெட் போர்ட். இப்ப மதர் போர்டில் காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம், என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ரேக் சர்வர் தான். இந்த ரேக் சர்வர் மதர் போர்டு இது 2 CPU இதுல இருக்குது. இந்த CPU சப்போர்ட் பண்ற மாதிரி மெமரி ஸ்லாட்ஸ் எல்லாம். இப்போ ஒரு டெல் சர்வர்ல எப்படி என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. மதர் போர்டில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற காம்போனன்ட்ஸ் எல்லாமே அடிக்கடி வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ், சரிங்களா? இப்போ நான் சொல்ல போறது ஒரு ரேக் சர்வர் எடுத்துக்கிட்டோம்னா மதர் போர்டு ரொம்ப முக்கியம். அதுல நம்ம அடிக்கடி ரீப்ளேஸ் பண்றது எதெல்லாம் அப்படின்னா, இந்த இருக்கு இல்லையா CPU, இதுல பிரச்சனை வரும். ஸோ CPU ஆர் ப்ராசஸர் போத் சேம் தான். CPU சொல்லுவோம், அல்ல ப்ராசஸர் சொல்லுவோம், CPU சொல்லுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெமரி, இந்த இருக்கு இல்லையா, மெமரி ஸ்லாட், மெமரி சொல்லுவோம், அல்லது டிம்னு சொல்லுவோம். டியூவல் இன்லைன் மெமரி மாடியூல், இது டிம்னு நம்ம சொல்லுவோம் அல்லது மெமரின்னு சொல்லுவோம். ரேம், அதை தான் நம்ம மெமரியை டிம்னு சொல்றோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா நிக்கார்டு ஆர் நெட்வொர்க் போர்ட். இது ரீப்ளேஸ் பண்ணுவோம். நிக்கார்டு ஆர் நெட்வொர்க் போர்ட், இது இந்த வெளியில இருக்கும், இந்த இடத்துல இருக்கும் நிக்கார்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க். ஸோ ஹார்ட் டிஸ்க் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம்னா அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வெளியில் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த ட்ரே வந்து எஜெக்ட் ஆகும். அந்த ட்ரேல ஹார்ட் டிஸ்க் வச்சுருப்பாங்க. ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஹார்ட் டிஸ்க் ஆர் எஸ்எஸ்டி. ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஹெச்டிடி அப்படின்னா. எஸ்எஸ்டி அப்படின்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ். ஸோ மோஸ்ட்லி பழைய மதர் போர்டாக இருந்தால் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ரொம்ப புது மதர் போர்டாக இருந்தால் எஸ்எஸ்டி இருக்கும். பட் ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற எது அப்படின்னா சட்டா. நோட் பண்ணிக்கோங்க. SATA is a connection type, serial advanced technology attachment. SATA is a connection type for hard disk or SSD. நீங்க ஒரு SSD பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஹார்ட் டிஸ்க் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அது SATA கனெக்ஷன் டைப்ல தான் வரும். Remember this point. Connection type is SATA. Okay, hard disk, memory, RIC, அப்புறம் RAID controller. ஸோ RAID controller என்னன்னா, இப்போ இந்த சர்வர் எடுத்துக்கோங்க. இந்த சர்வரில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்கு. எதுக்கு 2 ஹார்ட் டிஸ்க் பே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகிறதுக்கு. சரிங்களா? தட் இஸ் கால்ட் ரெடியூடன்சி. அப்ப இந்த ரெடியூடன்சி யார் கொடுப்பானா, ரைடு கண்ட்ரோலர்னு ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த ரைடு கண்ட்ரோலர் தான் இந்த ரைடு, இது பேர் ரைடுன்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் பேர், இது தனியாக கிளாஸ் இருப்பேன் நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இந்த ரைடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போ சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ரைடு ரெடியூடன்சி அரே ஆஃப் இண்டிபெண்டன்ட் டிஸ்க். எல்லா சர்வர்லையும் ரைடு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. அது எதர் ESXi இருந்தாலும் சரி அல்லது பிசிக்கல் விண்டோஸ் சர்வராக இருந்தாலும் சரி, ரைடு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகுறதுக்கு. அப்படி ரைடு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு we need a ரைடு கண்ட்ரோலர். ரைடு கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து நமக்கு தேவை. இதில் எல்லாமே நான் இதுக்கடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரைடு கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து நமக்கு தேவை. ரைடு கண்ட்ரோலர் நம்ம அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க, ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுவீங்க, அப்போ தேவைப்படும். சரியா? ரைடு கண்ட்ரோலர், அதுக்கப்புறம் HBA கார்டு. HBA கார்டு அப்படின்னா ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். HBA மீன்ஸ் ஹோஸ்ட் பஸ் அடாப்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளோட சர்வரையும் ஸ்டோரேஜையும் கனெக்ட் பண்ணுறது இந்த HBA தான். நம்மளோட சர்வரில் அந்த HBA கார்டு இன்சர்ட் பண்ணியிருப்போம் PCI ஸ்லாட்டில். PCIe அப்படிங்கிற ஸ்லாட்டில் நம்ம இந்த HBA கார்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதுலேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சான் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்டோரேஜ் இஸ் சான் ஸ்டோரேஜ். அப்போ இந்த HBA கார்டு ஃபெயிலியர்னா நம்மளோட டேட்டா ஸ்டோரேஜ் எல்லாம் டவுன் ஆயிரும். நம்ம சிஸ்டமில், நம்ம சர்வரில் கனெக்ட் ஆகிருக்க டேட்டா ஸ்டோர் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். இப்போ HBA கார்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கும். 2 போர்ட் இருக்கும். ஒன்று ஃபெயிலியர்னா 2 போர்ட் இருக்கும். இப்படி ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த HBA கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் இருக்கும். அந்த HBA கார்டு வந்து HBA கார்டுங்கிற வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுவீங்க. இதை பற்றி நான் இன்னும் டீப்பராக வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் HBA கார்டு. HBA is used to connect the SAN switch and SAN storage. ஸோ எக்காரணத்தை கொண்டு இதை மறக்காதீங்க. HBA கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான இமேஜஸ் நிறைய வச்சுருந்தேன். எதில் வச்சேன்?
HPA, come on, HPA, where is HPA? எனக்கு அது தெளிவா இமேஜ் எடுத்து வச்சிருந்தேன். ஸ்டோரேஜ். ஸோ இதான் வந்து ஹெச்பிஐ கார்டு. இந்த ஹெச்பிஐ கார்டு தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிசிஐ ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணுவோம், விச் இஸ் யூஸ் டு கனெக்ட் த SAN switch அண்ட் SAN ஸ்டோரேஜ். இந்த ஹெச்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும் சரிங்களா. ஒன்று ஃபெயிலியர் ஆனால் இன்னொன்று ஒர்க் ஆகும். இந்த ஹெச்பிஐ கார்டுலேயே இந்த டிவைஸ் பேர் எஸ்எஃப்பி. இந்த இருக்கு இல்லையா, இந்த டிவைஸ் இருக்கு, இந்த தனியார் டிவைஸ் இருக்கு, இதுக்கு பேரு எஸ்எஃப்பி. ஸோ எஸ்எஃப்பி வந்து இதுக்கு பேர் எஸ்எஃப்பி மாடியூல்னு சொல்லுவோம், ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள். எஸ்எஃப்பிக்கு பேர் ஸ்மால் ஃபார்ம் ஃபேக்டர் பிளக்கபிள். இந்த எஸ்எஃப்பி எங்க இருக்கும்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எஸ்பிஐ கார்டு. இந்த எஸ்பிஐ கார்டில் இந்த இருக்குல்ல, இதுக்கு பேர் எஸ்எஃப்பி. இது ஒரு எஸ்எஃப்பி, இது ஒரு எஸ்எஃப்பி. இந்த எஸ்எஃப்பி மாடல் வந்து இப்படி தான் இருக்கும், தனியாக இருக்கும். இதே இங்கே சொல்கிறோம் அப்படின்னா இந்த எஸ்எஃப்இ மாடியூல் ஃபெயிலியர் ஆகும். நிறைய டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு, என்னோட என்வரான்மெண்ட்லேயே நிறைய டைம்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இந்த எஸ்எஃப்இ ஃபெயிலியர்னா இந்த ஒன்று மட்டும் டவுன் ஆகும். இப்போ இந்த எஸ்எஃப்இ மட்டும் ஃபெயிலியர் அப்படின்னா இந்த போர்ட் வந்து டவுன் ஆயிரும். பட் இந்த ஹெச்பிஐ கார்டு ஃபெயிலியர் அப்படின்னா என்டையர் ரெண்டுமே டவுன் ஆயிரும். அப்போ நம்மளோட இஎஸ்எக்ஸே டவுன் ஆயிரும். ஸோ வி வில் ஹாவ் டு ரீப்ளேஸ் த ஹெச்பிஐ கார்டு. ஹெச்பிஐ கார்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இது ஒரு பிசிஐ ஸ்லாட்ல இருக்கும். இது நம்ம பண்ணுவோமா கேட்டால் நம்ம பண்ண மாட்டோம். யார் பண்ணுவான்னா டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுவாங்க, அல்லது எந்த வெண்டாரோ அந்த வெண்டார் கால் லாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த வெண்டார் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. பட் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது நம்ம தான். இந்த பிசிஐ கார்டு டவுன் ஆச்சுன்னா நம்ம தான் செக் பண்ணுவோம். இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து ஆர்எம்ஏ ரைஸ் பண்ணுவோம், வெண்டார்ட்ட கேஸ் ரைஸ் பண்ணுவோம். எல்லாமே இனிஷியேட் பண்ணுறது நம்ம தான். பட் நம்ம நேராக போக மாட்டோம். உங்கள் டேட்டா சென்டர் வந்து உங்களோட ஆஃபீஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக போவீங்க. சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது. ஸோ இது எஸ்எஃப்பி, இது ஒரு எஸ்எஃப்பி, ரெண்டு எஸ்எஃப்பி. எஸ் சொல்லுங்க. இப்போ இது டவுன் ஆச்சுன்னா, ஹலோ சொல்லுங்க. டவுன் ஆச்சுன்னா இது டவுன் ஆச்சுன்னா இஎக்ஸ்ஐ டவுன் ஆகும்னு சொல்ற மாதிரி சொன்னீங்க. இஎக்ஸ்ஐக்கு தனியா நம்ம அந்த 2 ஸ்லாட் இருக்குல்ல, அதுல தானே நம்ம இஎக்ஸ்ஐ வந்து போடுவோம். இது வந்து ஸ்டோரேஜ் தானே, விஎம் தானே டவுன் ஆகணும். இல்ல சி இஎஸ்எக்ஸ்ஐ மீன்ஸ் அதுல இருக்க ரன்னிங்ல விஎம் தான் டவுன் சொல்றாங்க. இது டவுன் ஆச்சு அப்படின்னா அந்த இஎஸ்எக்ஸ் ரன் ஆகிற விஎம்ஸும் டவுன். இஎஸ்எக்ஸே டவுன் தான் அது ஆக்சுவலி. இஎஸ்எக்ஸே டவுன்னா விஎம் டவுன் ஆனா ஆப்வியஸா இஎஸ்எக்ஸே டவுன் தான். நம்ம அந்த இடத்துல இஎஸ்எக்ஸ் டவுன் தான் நம்ம சொல்லுவோம். நம்ம நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். இது ஸ்டோரேஜ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸ்டோரேஜ்ல தான் விர்ச்சுவல் மிஷின் இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷின் டவுன் ஆயிரும். மோர் ஓவர் அந்த இஎஸ்எக்ஸ் டவுன் தான் ஆல்மோஸ்ட். அடுத்து இந்த ஹெச்பிஐ கார்டை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த இஎஸ்எக்ஸ் வந்து நம்ம அப் பண்ண முடியும். தென் அதுக்கு அடுத்து அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம பேக் டு ஆன்லைன் கொண்டு வர முடியும். பட் இந்த சர்வர்ல இருந்து ஒரே ஒரு கார்டு தானே போகுது, ஹெச்பிஐ கார்டு. ஆமா, ஒரு ஹெச்பிஐ கார்டு தான் இருக்கும். அப்போ ஒரு சர்வர் தானே டவுன் ஆகணும். டோட்டலா அந்த இஎஸ்எக்ஸ் டவுன்னா அந்த இஎஸ்எக்ஸ்ல ரன் ஆகுற விஎம்ஸ் டவுன் ஆயிரும் இல்லையா? ஓகே ஓகே.
அந்த ESXL தானே VMs இருக்குது, அது டவுன் ஆயிரும். ஓகே, எங்க விட்டேன்? யா, ஸோ இது எப்படி உங்களுக்கு தெரியும் இது டவுன் ஆகுது அப்படின்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஒன்று நம்ம விசென்ட்லேயே பார்த்துக்கலாம். அதெல்லாம் லேட்டாக நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் சொல்லுவேன் எப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது ILO ஐடி ரேக்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம். நமக்கு மோரோவர் ஒரு அலர்ட் வரும், இந்த மாதிரி இந்த டிவைஸ் டவுன் சொல்லிட்டு அலர்ட்டும் வரும் நமக்கு. ஸோ அதனால ஈஸியாக நம்ம வந்து இந்த டிவைஸ் பிரச்சனைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பட் யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் HPA. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் HPA. ஸோ HPA PCIe 8 GB 2 port ஃபைபர் சேனல் HPA. இது பார்த்தீங்கன்னா PCI ஸ்லாட்டில் போகிறோம். இதோட ஸ்பீடு வந்து 8 GB 2 port, 2 போர்ட் இருக்கா, இது ஒரு போர்ட் இது ஒரு போர்ட், ஃபைபர் சேனல் HPA. மோஸ்ட்லி HPA எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா FCA தான் இருக்கும், ஃபைபர் சேனலில் தான் இருக்கும். நான் சொன்னேன்ல சுவிட்சையும் சான் சுவிட்சையும் ஸ்டோரேஜை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சான் சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா FC கேபிளில் கனெக்ட் பண்ணணும். இந்த சான் சுவிட்ச்லேருந்து ஸ்டோரேஜுக்கும் FC கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும், ஃபைபர் சேனல் கேபிள் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இது SFE மாடியூல், இது பெரிய SFE மாடியூல் நான் சொன்னது. இது வந்து பார்த்தீங்கன்னா HPA கார்டு, இது வந்து ரேக் சர்வர்ஸ். இது இந்த ரேக் சர்வரில் HPA கார்டு இங்கே பின்னாடி இருக்கும். அந்த HPA கார்டில் ஃபைபர் சேனல் கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த கேபிள் ஒரு சான் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சான் சுவிட்ச் ஒரு சான் ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். கைஸ், இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க, அல்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், இது எக்காரணத்தோடு நீங்கள் மறக்கக்கூடாது. இது பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர். இது இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அல்லது இதை நீங்க ஒரு நோட்ல டிரா பண்ணாலும் சரி, வாட் எவர் இட் இஸ். பட் இதை எக்காரணத்தை மறக்காதீங்க. HPA கார்டு கனெக்டட் இன் சான் சுவிட்ச் கனெக்டட் த்ரூ சான் ஸ்டோரேஜ். இது எல்லாமே ஃபைபர் சேனல் கேபிள்ல கனெக்ட் ஆயிருக்கும். இந்த HPA கார்டு வந்து எங்க இன்சர்ட் ஆயிருக்கும் அப்படின்னா PCIe ஸ்லாட்ல வந்து இன்சர்ட் ஆயிருக்கும். ஓகே, இந்த ஸ்லாட் வந்து PCIe ஸ்லாட்ல வந்து இன்சர்ட் ஆயிருக்கும் இந்த HPA கார்டு வந்து. ஃபைன், HPA கார்டு. ஓகே, HPA கார்டு தான் ரொம்ப முக்கியம், அது அடிக்கடி என்ன இஷ்யூ வரும், அதனால சொல்றேன். தென் RAID கண்ட்ரோலர். RAID கண்ட்ரோலர் கார்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, RAID கண்ட்ரோலர் கார்டும் பாத்தீங்கன்னா PCI ஸ்லாட்ல தான் இருக்கும். PCIe 4 port SATA கண்ட்ரோலர். இதற்கா SATA போர்ட், இது எதுக்கு அப்படின்னா இந்த SATA போர்ட்ல தான் நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD வந்து கனெக்ட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா ஸோ இந்த RAID கண்ட்ரோலரும் PCL தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ டெல் சர்வர் RAID கார்ட்ஸ். டெல் LSI மெகா RAID கண்ட்ரோலர் SATA டைப். பாத்தீங்கன்னா SATA டைப்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் SSD கனெக்ட் பண்றது. GB per port. Physical disk RAID controller on servers.
ஒரே நிமிஷம் இருங்க. ரைடு கண்ட்ரோலுக்கு ஒரு வீடியோ இருக்குது. சரி காமிக்கிறேன். சொல்லுங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ரைடு கண்ட்ரோலர். பட் ரைடு கண்ட்ரோலர் எல்லாமே PCIe ஸ்லாட்ல தான் வரும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். PCIe ரைடு அடாப்டர்ஸ் ஃபார் SPI. ஓகே, ஸோ ரைடு கண்ட்ரோலர் நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா SPI கார்டு. அப்புறம் ரைடு பேட்டரின்னு ஒன்று இருக்கும். இந்த ரைடு கண்ட்ரோலருக்கு ஒரு பேட்டரி இருக்கும். அதாவது அந்த ரைடு கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அந்த ரைடு கண்ட்ரோலர் ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ரைடு கண்ட்ரோலர் பேட்டரி, ரைடு கண்ட்ரோலர் அண்ட் ரைடு கண்ட்ரோலர் பேட்டரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா HPI கார்டு சொல்லிட்டேன். HPI கார்டு அண்ட் SFP இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் CMOS பேட்டரி. சம்டைம்ஸ் CMOS பேட்டரினால பெரிய இம்பாக்ட் கிடையாது, பட் ஆனால் சம்டைம்ஸ் பெரிய பிரச்சனை வரும். என்னன்னா ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டா டேட் அண்ட் டைம் ரொம்ப முக்கியம். தப்பான டேட் அண்ட் டைம் இருந்தால் சிங்க் ஆகாது, டேட்டா வந்து கரெக்டாக சிங்க் ஆகாது. ஸோ அப்போ CMOS பேட்டரி ப்ராப்பராக இல்லாட்டி இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது CMOS பேட்டரியும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ வேற இதில் ஏதாவது விட்டுக்கணா? ஒரே நிமிஷம். ரைடு கண்ட்ரோலர், PCI, BIOS பேட்டரி, சிஸ்டம் பேட்டரி, ஹார்ட் டிரைவ். ஓகே, நெட்வொர்க் டாட்டர் கார்டு அதை நோட் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் டாட்டர் கார்டு அப்படி என்ன காமிக்கிறேன். நெட்வொர்க் டாட்டர் கார்டு அப்படின்னா நம்மளோட மதர் போர்டில் இருக்கிற இன்பில்ட் நெட்வொர்க் போர்ட் இருக்கு இல்லையா, அந்த போர்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இந்த கார்டு மூலமா தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். இதுக்கு பேரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு ஆர் நெட்வொர்க் டாட்டர் கார்டு இதா இருக்கு இல்லையா. டெல் நெட்வொர்க் டாட்டர் கார்டு, HP நெட்வொர்க் டாட்டர் கார்டு. இது ஒண்ணும் இல்ல, உங்களோட மதர் போர்ட் நம்மளோட மதர் போர்டில் இன்பில்டா சில போர்ட்ஸ் வரும். அந்த போர்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த போர்ட் வந்து சம்டைம் மதர் போர்டில் வந்து எம்போஸ் ஆயிருக்கும். அப்படி அதை மாற்ற முடியாது. ஆனா இப்போ வர மதர் போர்டு எல்லாமே டாட்டர் கார்டில் இருக்கும். சப்போஸ் அந்த போர்ட் ஃபெயிலியரை நம்மளால மாற்ற முடியும். என்னன்னா ஒன்றும் இல்லை, எல்லா மதர்லையும் இன்பில்டா ஒரு போர்ட் வரும். ஓகேங்களா, இது ஒரு மதர் போர்டு. எல்லா மதர் போர்ட்லையும் இன்பில்டா இந்த மாதிரி நெட்வொர்க் போர்ட்ஸ் இருக்கும். இது வந்து நிக் கார்டு சொல்லுவோம், ஈதர்நெட் போர்ட்டுமோ நெட்வொர்க் போர்ட்டுமோ. இந்த நெட்வொர்க் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் கார்டில் கனெக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்ம மதர் போர்டை மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த டாட்டர் கார்டை மட்டும் நம்ம மாற்றினா போதும். அதுதான் இது. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு PCIe ஸ்லாட்ல தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கிற ஒரு டாட்டர் கார்டு. இது பார்த்தீங்கன்னா 4 போர்ட் இருக்கிற ஒரு டாட்டர் கார்டு. இது எப்படி ரீப்ளேஸ் பண்றதுங்கிறத நான் ஒரு வீடியோ இருக்கு, அதையுமே நான் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும்.
இந்த டாட்டர் கார்டை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு காமிக்கிறேன். இது ஒரு டெல் மதர் போர்டு. இந்த டெல் மதர் போர்டில் ஸோ இந்த பெசில்ல இருந்து வெளியில வந்து இந்த போர்ட் வந்து இருக்கும். இப்ப நல்லா பாருங்க. இதை சரி ஈத்தர்நெட் போட்டு இருந்தா இருக்கா, இந்த லாக் ரிமூவ் பண்றாரா, இந்த இடத்துக்கு ஈத்தர்நெட் போட்டு இன்பில் ஈத்தர்நெட் போட்டு. இதை வந்து எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். நான் ரொம்ப நாள் எனக்கு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இன்பில் ஈத்தர்நெட் போட்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா மதர் போர்டே மாத்தணுமே, பெரிய ஒரு செலவாகுமே அப்படின்னு ரொம்ப நாள் டவுட் இருந்துச்சு. Recently I come to know there's a daughter card. என்னதான் மதர் போர்டு இருந்தாலும் டாட்டர் கார்டு இன்ஸ்டால் ஆயிருக்கும். சப்போஸ் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா we can change அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தெரிய வந்துச்சு எனக்கு. பார்த்தா இது வந்து பாத்தீங்கன்னா இன்பில்ட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு டாட்டர் கார்டில் வந்து இன்சர்ட் ஆயிருக்கும். இதுவும் நம்ம சம்டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வரும். ஒரு பிசிஐ கார்டு வந்து எப்படி இன்சர்ட் பண்றாங்க ரிமூவ் பண்றாங்க பாருங்க. மதர் போர்டில் கை வைக்கிற முன்னாடி ஷட் பண்ணி தான் பண்ணணும். சார் ஆக்சர் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணிட்டு இது வந்து ஒரு பிசிஐ கார்டு. இது திருப்பி அந்த பிசிஐ கார்டில் இன்சர்ட் பண்றாங்க. எப்படி ஓபன் பண்றாங்க பாருங்க. இது ஒரு பிசிஐ ஸ்லாட்ல இன்சர்ட் ஆகிற ஒரு கார்டு. எல்லாமே சின்ன சின்ன லாக்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி.
இது பெரிய இன்சர்ட் பண்றோம். இதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மோஸ்ட்லி பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் வி ஷுட் நோ. அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. சம் கேசஸ் டேட்டா சென்டர் நீங்க போற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி, பட் மோஸ்ட்லி நான் ஓப்பன் பண்ண டு பி ஆனஸ்ட் நான் வந்து இந்த வரைக்கும் சர்வர் ஓப்பன் பண்ணதே கிடையாது. ஏன்னா அது என்னோட ஸ்கோப்பே கிடையாது. சர்வர் ஓப்பன் பண்ற ஸ்கோப் வந்து டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். பட் வி ஷுட் நோ எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்க இருக்குது, அது ஃபெயிலியர் ஆனால் எப்படி நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்றது, எந்த பார்ட்டுக்கு டவுன் டைம் தேவை, எந்த பார்ட்டுக்கு டவுன் டைம் தேவை இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ரைட் கண்ட்ரோலர் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்க பார்ப்போம். How to replace RAID card for PowerEdge R240. இதுல பாருங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க் எப்படி ரிமூவ் பண்றாங்கன்னு இதுல தெரியும் உங்களுக்கு. இது வந்து ஹார்ட் டிஸ்க் பே. இந்த இருக்கா, இந்த பட்டனை பிரஸ் பண்றோம், பிரஸ் பண்ண ட்ரே வெளியில வரும். இது வந்து ரைட் கண்ட்ரோல் பேட்டரி. இது பேட்டரி. ப்ரோ ரைட் கண்ட்ரோல் பேட்டரி அப்புறம் சிஎம்எஸ் பேட்டரி ரெண்டும் சேமா இல்ல டிஃபரெண்ட் இல்ல சிஎம்எஸ் பேட்டரி வேற, ரைட் கண்ட்ரோல் பேட்டரி வேற. சிஎம்எஸ் பேட்டரிங்கிறது உங்க லேப்டாப்லயே இருக்கும், டெஸ்க்டாப் மதர் போர்ட்ல இருக்கும், சர்வர் மதர் போர்ட்ல இருக்கும். ரைட் கண்ட்ரோல் பேட்டரிங்கிறது ஒன்லி ஃபார் சர்வர்ஸ். சிஎம்எஸ் பேட்டரி இதுக்கு காமிக்கிறேன். அது ரொம்ப சின்ன காயின் மாதிரி தான் இருக்கும். காமிக்கிறேன். ஓகே ஓகே. அது வேற இது வேற. ஓகே. Replace BIOS battery, CMOS battery. CMOS na complementary metal oxide semiconductor. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் CMOS battery. மதர் போர்டுக்கு உள்ள ஒரு ஓரமா இருக்கும். இதுதான் CMOS battery. ஸோ ஹார்ட் டிஸ்க் எப்படி மாத்துறதுன்னு காமிக்கிறேன். ஸோ ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி வெளியில எடுப்பாங்கன்னா, ஜஸ்ட் இந்த பட்டனை பிரஸ் பண்ணா இந்த ட்ரே வெளியில வரும். இந்த பேல இருக்க ட்ரே, இந்த ட்ரேல எடுத்துட்டு இந்த சைடுல ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ பண்ணீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வெளியில வந்துடும். மேபி எஸ்எஸ்டி இருக்கலாம், ஹார்ட் டிஸ்கா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். தென் மறுபடியும் நீங்க வேற ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இந்த ட்ரேல ஹார்ட் டிஸ்க் வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்.
தென் ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்றோம், ஸ்க்ரூ பண்றோம், இந்த ட்ரே வந்து பேல வந்து இன்சர்ட் பண்றோம். இது ஹாட் ஸ்வாப்பபிள், ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால ஹாட் ஸ்வாப்பபிள். ஹாட் ஸ்வாப்பபிள் அப்படின்னா ஆன் தி கோ, நீங்க ஷட் டவுன் பண்ணாமலே நீங்க வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் மதர் போர்டு எதெல்லாம் ஓபன் பண்ண மாதிரி இருக்கோ அது எல்லாமே டவுன் டைம் தேவை. ஸோ இது வந்து ஒரு இந்த பட்டனை பிரஸ் பண்றோம், நமக்கு இந்த ட்ரே ஓபன் ஆகும். தென் அதை புல் பண்ணி வெளியில எடுக்கலாம். புல் பண்ணி வெளியில எடுத்தோம்னா அந்த ட்ரே உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இப்போ ரேம் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்க பாருங்க. மெமரி R740 சர்வர் இதுதான் வந்து மெமரி. ஓகே, இந்த மெமரி எப்படி ரிலீஸ் பண்றாங்க பாருங்க. தென் அதுக்கடுத்து எப்படி உள்ள பிளேஸ் பண்றாங்க பாருங்க. இந்த சைடில் 2 லாக் இருக்கும். இது ஒரு லாக்கு, இது ஒரு லாக்கு. இது ஜஸ்ட் நீங்க வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெமரி பாப்புலேட் ஆகும், வெளியில வரும். வெளியில வருதா? தென் அதை எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கேற்ற அந்த நாட்ச் இருக்கும், இந்த நாட்ச் பார்த்து ப்ராப்பரா வந்து பிளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணா போதும், இந்த லாக் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். அவ்வளவுதான் மெமரி ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ பவர் சப்ளை எப்படி ரீப்ளேஸ் பண்றது பாருங்க. ரீப்ளேஸ் த பவர் சப்ளை யூனிட். பவர் சப்ளைக்கு வந்துட்டு ஆன் தி வேல நீங்க பண்ணிக்கலாம், ஆன் தி கோல நீங்க பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்க மதர் போர்டு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்க வெளியில 2 பவர் சப்ளை இருக்கும், ஓகேங்களா? ஒன்னு ஃபெயிலியர், ஒன்னு ஒர்க் ஆகுதுக்கு. இதுக்குமே வந்து டவுன் டைம் தேவையில்லை. நீங்க டைரக்டா நீங்க புல் பண்ணி அதை வெளியில எடுத்து நீங்க பவர் சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஹோப் நான் ஓரளவு எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா, ஹார்ட்வேருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான ஹார்ட்வேர் CPU, ப்ராசஸர், ப்ராசஸர் CPU, டிம்ன்றோம், அந்த மெமரின்றோம், நிக்கார்டு, நெட்வொர்க் போர்ட்டு, ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD, ரைடு கண்ட்ரோலர், ரைடு பேட்டரி, HPI கார்டு, SFE போர்ட், SFE மாடியூல், அப்புறம் வந்துட்டு CMOS பேட்டரி. இதெல்லாம் தான் நம்ம அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா CPU ப்ராசஸர், நீங்க இந்த ப்ராசஸரை நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா டவுன் டைம் தேவை, நீங்க ஷட் டவுன் பண்ணி தான் பண்ணணும். மெமரி ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி தான் பண்ணணும். நிக்கார்டு ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா ஷட் டவுன் பண்ணி தான் பண்ணணும். ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்றது ஷட் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆன் தி கோ. தட் இஸ் கால்ட் ஹாட் ஸ்வாப்பபிள்னு சொல்லுவோம். நீங்க அது பவர் ஆன்ல போய் பண்ணிட்டு போயிடலாம். ரைடு கண்ட்ரோலர், HPI கார்டுக்கும் ஷட் டவுன் பண்ணணும், CMOS பேட்டரிக்கும் ஷட் டவுன் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே நீங்க ஷட் டவுன் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் பவர் சப்ளை யூனிட்டுக்கு ஷட் டவுன் பண்ண தேவையில்ல, டைரக்டா நீங்க ஆன் தி கோல வந்து பவர் சப்ளை வந்து நீங்க இன்சர்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். எனி டவுட்ஸ் இதுல?
சின்ன டவுட்டு. ஹலோ ஹலோ ஸோ ஹலோ மதர் போர்டில் சொல்லுங்க. இது சான்ஸ் சர்வர்ல இருந்து சான் சுவிட்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் சான் ஸ்டோரேஜ் போறதுல ஆமா, அந்த கேபிள் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? டேக் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோமா? இந்த சர்வர் வந்து இந்த ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டேக் போட்டிருப்பாங்க. 99% டேக் போட்டிருப்பாங்க. டேக் ஓகே இல்ல ஓகே அப்படின்னா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஐடென்டிஃபை பண்றது. பட் மோஸ்ட்லி டேக் இருக்கும். ஓகே 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 ஓகே. இதுல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கா கேபிளிங்லாம்? ஆமா ஆமா. ஸோ இந்த மாதிரி டேக் போட்டிருப்பாங்க. ஓகே அப்படி டேக் போடுறப்ப நம்ம ஈஸியா அதை வந்து ட்ரேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ப்ராப்பர் மேக்ஸிமம் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும், கசகசன்னு இருக்காது. இதுக்கு இதுல பாருங்க தனி எவ்வளவு அழகா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. இருக்காங்க. இது அந்த ஸ்டிக்கர் மாதிரி இதுதான், ஒயிட் கலர் ஸ்டிக்கர். ஆமா ஆமா. அதுதான் அந்த நம்பர், Tag. இந்த நம்பர் அங்க அந்த சர்வர்னு சொல்லி அந்த எழுதிருப்பாங்க அதுல. ஓகே ஓகே. இல்ல ஏதாவது சாஃப்ட்வேர் ரிஃப்ட் இருக்கான்னு கேக்குறேன். ஏதாவது இந்த டேக்குக்கு இதுதான் அதெல்லாம் இல்ல. ஸ்டோரேஜ் இந்த டேக்குக்கு அந்த சர்வர் ஓகே ஓகே ஓகே. நம்பர் மட்டும் நோட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே, புரியுது. இந்த மாதிரி கேபிள் இருந்தா தான் பிரச்சனை. இந்த இருக்கா கேபிள்ஸ், இந்த மாதிரி கேபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நீங்க ட்ரேஸ் அவுட் பண்றது. நீங்க மாத்தி பண்ணிட்டீங்கன்னா மத்த சர்வர் டவுன் ஆயிரும். அதனால இந்த மாதிரி கேபிள்ஸ் தான் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால எப்பயுமே ப்ராப்பரா டேக் பண்ணணும். கேபிள்லாம் நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இந்த மாதிரி டேக் பண்ணோம்னா ட்ரபிள் ஷூட் பண்றப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே. எனி other doubts? ஓகே, ஸோ டவுட் இல்லாட்டி let's close the session. இது வந்து ஹார்ட்வேர் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு தனியாக ஒரு ஆக்டிவிட்டியே நடக்கும். அந்த மாதிரி டைம்ல ரொம்ப ரேர் கேஸ் தான் டாட்டர் கார்டு வந்து ஆகும். அடிக்கடி பிரச்சனை ஆகுறது ஹார்ட் டிஸ்க் பிரச்சனை ஆகும், டிம் அடிக்கடி பிரச்சனை ஆகும், ரைடு கண்ட்ரோலர் பிரச்சனை ஆகும். மற்றதெல்லாம் வந்து ஹெச்பி கார்டு பிரச்சனை ஆகும். மற்றதெல்லாம் ரொம்ப அடிக்கடி ஆகாது. ஸோ இதெல்லாம் நீங்க அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு சர்வர்ல மாத்தி மாத்தி இதை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோ ஒரு டவுட்டுங்க ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. இப்போ சிஎம்எஸ் பேட்டரி வந்து ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு வந்து சர்வர்ல வந்து டைமிங் வந்து டிஃப்ரெண்டா காமிக்கும் இல்லைங்களா? ஆமா, அப்போ ரைட் கண்ட்ரோலர் பேட்டரியில ஃபெயிலியர் ஆச்சுன்னா நமக்கு சர்வர்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் காமிக்குமா? ரைடு கண்ட்ரோலர் பேட்டரி போயிடுச்சுன்னா ரைடு கண்ட்ரோலர் பூட் ஆகாது. இப்ப இந்த ரைடு கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அந்த ரைடு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பூட்டே ஆகாது. உங்களுக்கு என்ன பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க பவர் ஆன் பண்ணா பவர் ஆன் ஆகும், ஆனா ஓஎஸ் குள்ள போகாது, பூட் ஃபெயிலியர்னு காமிக்கும். ஏன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் அதுல தானே கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. மெமரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பவர் ஆன் ஆகும், பிளாக் கலர் ஸ்கிரீன்ல இருக்கும். ரைடு கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பவர் ஆன் ஆகும், பட் அந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் பூட் ஃபெயிலியர், ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே ப்ரோ. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ட்வேர் காம்போனன்ட் பொறுத்து இதாகும். பட் இப்போ ரேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 8 ஸ்லாட்ல ரேம் இருக்கு அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு ஸ்லாட்ல ரேம் பிரச்சனைனாலும் அந்த அதே மாதிரி சிபியும் அப்படித்தான். மேபி பவர் ஆன் ஆச்சுன்னா பிளாக்ல ஸ்கிரீன்ல இருக்கும், டிஸ்பிளே வராது. ப்ராசஸரும் அதே தான். 2 ப்ராசஸர் இருக்கு, ஏதோ ஒரு ப்ராசஸர் ஃபெயிலியர் ஆனாலும் பவர் ஆன் ஆகாது. நம்ம ப்ராசஸரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஓகே. எஸ், ஸோ நாளைக்கு கிளாஸ் டைமிங் நான் வந்து குரூப்ல வந்து போஸ்ட் பண்றேன். நாளைக்கு கிளாஸ் டைமிங் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஓகே.